இருங்க இருங்க, எங்க போயிடுறீங்க? போகாதீங்க. நம்ம ரொம்ப வறட்சியான சிச்சுவேஷன்ல இருக்கோம். ரொம்ப வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். அந்த சூழ்நிலை கர்த்தருக்காக எதனா செய்யணும், வைராக்கியமா ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும், நம்ம சூழ்நிலைய மாத்திடணும் அப்படின்னு நெனைக்கிற நேரத்துல பிசாசு வந்து சோதிப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே வந்து சோதிச்ச ஒரு பிசாசு அவன். 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது, அவர் முடிக்கிற டைம்ல வந்து இந்த கல்ல அப்பமா மாத்தி சாப்பிடு அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லும்போது, உடனே அவன் என்ன பண்றான்னா, அந்த வசனம் வாசிக்கிறேன் கவனிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரே நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளில் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுப்பேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன். ஸோ இந்த உலகத்தோட எல்லா அதிகாரமும் அப்படின்னா பாவம், ரொம்ப முக்கியமா பாவமான காரியம் எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மலாம் அதிகாரிகள் தான். அப்படின்னா அவனுக்கு இஷ்டமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செஞ்சோம்னா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தின் அதிபதி இதோ வரான் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அப்பனா இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் அவன் கையில கொடுக்கப்பட்டுச்சு. எப்போ கொடுக்கப்பட்டுச்சுன்னா, நம்ம வந்து ஆதியில நம்ம ஏவாள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவனுக்கு கீழ்ப்படிந்துட்டாங்க. அவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்தோட ராஜ்யம் எல்லாம் அவன் கையில போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இப்பவும் நம்ம அவனுக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தோம்னா, அதுக்கு கீழே இருக்க வசனம் பாருங்க. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஸோ இப்போ அவனை நம்ம பணிஞ்சு கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்மளோடது தான். ஆனா நம்மளால தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். அதனால ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகமும், இந்த உலகத்தின் ராஜ்யமும், இந்த உலகத்தின் ஜனங்களும் என் கையில ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து, வேர் கொண்டு வெளியே வந்து இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கான வாழ்க்கையை நம்ம இங்க வாழணும். இடுக்கமான வாசல் வழியில போய் அவன் எப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொடுத்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த வைராக்கியத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா பிடிச்சு, எப்படிப்பட்ட வனாந்திர சூழ்நிலையில இருந்தாலும் அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி நம்ம பாவங்களெல்லாம் விட்டுட்டு அவனோட அடிமைக்கு, அவனோட ராஜ்யத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிந்தோமானால் அவருடைய வருகையில, அவருடைய ராஜ்யத்துல நம்ம ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் வாழ நம்ம ஆயத்தப்படுத்துவார் கர்த்தர். அதுக்கு ஒப்பு கொடுங்க. பிசாசுக்கு எப்பவுமே இணங்கி போயிடாதீங்க. அவனோட ராஜ்யத்துக்குள்ள இந்த உலகத்துல தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த உலகத்துல இருந்து நம்மளை வேர் பிரித்திருக்கிறார் கர்த்தர். ரட்சிக்கப்பட்ட நம்ம வித்தியாசமானவர்கள். அதை உணர்ந்து அவனோட சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்ம காத்திருந்து செபித்து வெற்றி பெற வேணும். ஆமென்.